செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடிப்பு திறமை மிக்கவர். வசனமாக இருந்தாலும் பாடலுக்கு நடனமாக இருந்தாலும் ஒரு தடவை தான் கேட்பாங்க பார்ப்பாங்க. அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு சிறப்பாக நடித்து முடிப்பாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இயல்பாகவே இருந்துச்சு. நடிப்பில் அப்படி ஒரு ஈடுபாடு. படப்பிடிப்பில் பேசி கொண்டிருப்பது, அரட்டை அடிப்பது இதெல்லாம் அவரிடம் சுத்தமாக இருக்காது. ஷார்ட் முடிஞ்சதுமே புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு கடமையை மட்டும் செய்வாங்க. இப்படி ஜெயலலிதா அவர்களை பாராட்டி நடிகர் திலகம் பதிவு பண்ணியிருக்காரு. ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி நடிகர் திலகம், கலைச்செல்வி, ஜோ, டைபிஸ் கோபு, வெண்ணிற ஆடை நிர்மலா, கே பாலாஜி போன்ற பலர் நடித்த எங்க மாமா படத்தை பார்த்திருக்கும் அன்றைய ரசிகர்கள் நிச்சயமாக அந்த படத்தில் நடித்த இந்த சிறுவனை மறந்திருக்கவே மாட்டாங்க. நடிகர் திலகம் எடுத்து வளர்க்கும் அனாதை குழந்தைகளாக ஜெயகௌசல்யா, ரோஜா ரமணி, லக்ஷ்மி ஸ்ரீ, ஜிண்டா, ரஜினி ஸ்ரீ, சுமதி, மாஸ்டர் பிரபாகர், மாஸ்டர் சேகர், மாஸ்டர் சுரேந்திரகுமார், மாஸ்டர் ராமு, மாஸ்டர் ரமேஷ் போன்ற மழலை பட்டாளங்களுடன் வித்தியாசமாக நடிச்சிருந்த சிறுவன்தாம் இந்த சிறுவன் விஸ்வேஸ்வர ராவ். மற்ற குழந்தைகளிடத்திலிருந்து இவர் வேறுபட்டிருந்தது இவருடைய கால் சட்டை ஒரு நேரமும் இவருடைய இடுப்புல நிற்பதில்லை. ஒரு காக்கி வண்ணத்திலான கால் சட்டையுமாகவே பெரும்பாலும் வரும் இவர் நழுவி நழுவி செல்லும் கால் சட்டையை இரு கைகளாலேயும் மேலே மேலே இழுத்திழுத்து வைத்துக்கொண்டு திக்கி திக்கி பேசிக்கொண்டே தோன்றுவார். பேச்சு வராமல் நாக்கை வலது வாயில் வெளிப்புறமாக தள்ளிக்கொண்டே வருவார். அப்போது இவர் சில வேளைகளில் சொல்ல வந்ததை சொல்ல முடியாது திணறும்போது நடிகர் திலகம் இந்த சிறுவனின் தலையில் லேசாக ஒரு தட்டு தட்டிவிட்டு அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பார். புதிதாக ஒரு குழந்தையை கண்டெடுத்து கொண்டு வரும் நடிகர் திலகம் மேற்கண்ட குழந்தைகளை கூட்டி புதிதாக நமது இல்லத்திற்கு ஒருவர் வருகை புரிந்திருக்கிறார், அவருக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்றதை அங்கத்தினர்கள் தெரிவிக்கலாம் என வேண்டுகோள் வைக்கும் காட்சியில ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒவ்வொரு பெயரை சொல்லிக்கொண்டே வரும். அந்த வரிசையில் இவர் அந்த குழந்தைக்கு ஒரு பெயரை சொல்லும் போதே திரையரங்கே சிரிப்பினால் அதிரும். அப்படி ஒரு மறக்க முடியாத பால்ய நடிகர் மாஸ்டர் விஸ்வேஸ்வர ராவ். இந்த திரைப்படத்தில் 14 குழந்தைகளுடன் நடிச்சிருந்தாரு சிவாஜி அவர்கள். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவம் குறித்து பேட்டி ஒன்றில் சிவாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக சிவாஜி அவர்கள் அளித்த பேட்டியில, ஒரு குழந்தையுடன் நடிப்பதே கடினம், நீங்கள் எப்படி 14 குழந்தைகளுடன் நடிச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த சிவாஜி அவர்கள், யாராக இருந்தாலும் குழந்தைகளுடன் நடிப்பது மிகவும் கடினம், இரத்த கொதிப்பே வந்துவிடும். நீங்கள் சொன்ன எங்க மாமா படத்துல குழந்தைகளை வைத்து கொண்டு ஜெயிண்ட் வீல்ல அமர்ந்து சுற்றி வர வேண்டும். அப்போது சுற்றி மேலே வரும்போது என்னுடன் ராமு அப்படின்ற சிறுவன் நடிச்சிருந்தாரு. என்னுடன் அமர்ந்திருந்த அந்த சிறுவன் நான் அமர்ந்திருந்த இருக்கையின் தாழ்பாலை கழட்டி விட்டு விட்டார். நாங்கள் 2 பேருமே கீழே விழுந்து உயிரிழந்திருக்க வேண்டியது. நல்ல வேளை, இறைவன் அருளால் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு தொட்டிலையும் பிடித்து கொண்டு தப்பித்து வந்தேன். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி இவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய பாவனைக்கு பொருந்தும் வண்ணம் பாடகர் TM சௌந்தரராஜன் பின்னணி பாடுவது அவருடைய தனித்திறமை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 2 நடிகர்களுக்கும் பாடல்களை மெட்டமைத்து இசைக்கோவை சேர்க்கும் முறையிலேயே நுண்ணிய வித்தியாசங்களை கடைபிடித்த மெல்லிசை மன்னரின் மேலான திறமையும் அதற்கு ஒரு முக்கிய காரணம். இதற்கு உதாரணமாக எங்க மாமா திரைப்படத்துல என்னங்க சொல்லுங்க பாடலை போல ஆச்சரியமூட்டும் தாள நடைகள் கொண்ட பல பாடல்களை குறிப்பிடலாம். நடிகர் திலகத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் டூயட் பாடல் என்னங்க சொல்லுங்க இப்பவோ எப்பவோ. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.